நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் சாமி எங்க ஊர்ல கும்பிட்டாங்க. அதனால வரும் பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் குடுக்கறதுக்கு அப்பா, அம்மா வந்து அன்னதானம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, 2013ல ஸ்டார்ட் பண்ணோங்க. இது வந்து குலதெய்வத்துக்கு மட்டும் இல்ல, எந்த சாமி கும்பிட்டாலும் அப்பா, அம்மா வந்து அன்னதானம் போட்டுருவாங்க. ஆடி மாசம் கூழ் ஊத்திருவாங்க. இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட பிரதரும் வந்து வெளிநாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அம்மா ஃபோன் பண்ணா, எல்லா அம்மாக்களும் வீட்லருந்து ஃபோன் பண்ணா, "எப்பா சாப்பிட்டீங்களா?" தான் கேட்பாங்க. அப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், "எம்மா நம்ம ஊர் மாரி நம்ம வீடு மாரிலாம் கிடையாதும்மா. நமக்கு டைம் கிடைக்கும்போது தான் சாப்பிடணும். அது 10 மணி வேலை முடிச்சுட்டு வந்தாலும் வந்து நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடணும். அதனால வந்துட்டு நம்ம ஊர் மீன்லாம் சாப்பிட முடியாம கொஞ்சம் பசி பட்டினி கிடந்தாம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து அப்பா அம்மா என்னங்க நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும் போகணும் வரணும் இதுமாரி நம்ம பண்ண நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அங்கே நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 பேர் வாழ்த்துனாங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2013ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னமும் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்ன விஷயம் எங்கள் அப்பா அம்மா இதை வந்து கடைசி வரையும் கண்டினியூ பண்ணப்போ நம்ம குடும்பத்துக்கே இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து அன்னதானம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்கே நல்லதே நடக்கும்.